ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சோவரொட்டி அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அந்த ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது சாப்பிட்டா நல்லா ரத்தம் ஊறும். ஸோ எல்லாருமே இதை வந்து பாருங்கள். ப்ரெக்னென்ட் லேடிஸ், உடம்புல ரத்தம் இல்லாதவங்கெல்லாம் இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, சோவரொட்டியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நான் நறுக்கி எடுத்துக்கிறேன். சிசர்ஸே நீங்களுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் ஈஸி வேயாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, அப்புறம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிடும்போது. குட்டி குட்டியாகவே வந்து நறுக்கிக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளவும் எடுத்திருக்கேன். இப்போது தேவையான அளவு மிளகு சீரகம் வந்து எடுத்துக்கோங்க. மிளகு சீரகத்தை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, சோவரொட்டி, உப்பு, மிளகு சீரகம், மஞ்சள் இவ்வளோ தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதோட இது வேகிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இதோட நீங்கள் வந்து இது வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி வற்றினதும் தானாக அதுவே வெந்துடும். இது பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வேக வச்சுக்கோங்க. சோவரொட்டி நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் இறக்கணுன்னாலும் இறக்கிக்கலாம். ஆனால் நான் வந்து எப்போவுமே இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு தான் எடுப்பேன். நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறமா தான் எடுப்பேன். பாருங்க, நல்லா எண்ணெய் தெரியுதா? இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்களுமே வந்து இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். இதிலேருந்து கொஞ்சமாக சோத்தில் போட்டு நீங்கள் விரவி சாப்பிட்டாலும் போதும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு நீங்கள் சுடு சோறோட கலந்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.